ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சட்டன் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மைதா பிஸ்கட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் சர்க்கரை மிக்சியில் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி நெய் இல்லைன்னா எண்ணெய் அதையும் சூடு பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி வீதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் நல்லா அந்த மாவு ஊறட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறியிருக்கு. இதை ஒரு 3-4 பாட்டாக நான் பிரித்து சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப் ஆர் ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைர் ஷேப்போ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீப்பாக கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ராப் போட்டு பார்க்குறேன், மேலே நல்லா எலும்பி வருது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு சைடு டேர்ன் பண்ணிவிட்டு அந்த சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ரெசிபி இந்த தீபாவளி டைமில் நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறையா ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.